30 எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அஜித் பவார். கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் இருந்த சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் சிண்டேவுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் சிலரை தங்கள் அணிக்கு மாற்றி அதன் மூலம் ஆட்சியை பாஜக கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்களை வைத்து பாஜக ஆட்சிக்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில் ஏக்நாத் சிண்டேவே முதல்வராக பொறுப்பேற்றார். இந்த கூட்டணியில் துணை முதல்வர் பதவி பாஜகவை சேர்ந்த தேவேந்திரா பட்னாவிக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து கொண்டு அஜித் பவார் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களோடு வெளியேறினார். அவருக்கும் துணை முதல்வர் பதவி கொடுத்து கூட்டணியில் பாஜக இணைத்து கொண்டது. எனினும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் அதிக இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றியது. உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் சின்னங்கள் பாஜக கூட்டணியில் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி யாருக்கு சொந்தம் என்பது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அஜித் பவார் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தை முடக்கி அவருக்கு வேறு ஒரு சின்னம் வழங்க வேண்டும் என்று சரத்பவார் அணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய சரத்பவார் மகளும் சரத்பவார் அணியின் எம்பியுமான சுப்ரியா, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க இரு அணிகளும் புதிய சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும். எங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கிட்ட நிலையில் இதேபோன்று மற்ற அணிகளுக்கும் புதிய சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று சரத்பவார் மகள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் பாஜகவில் இருந்தால் தனக்கு முதல்வர் பதவி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதால் அஜித் பவார் தன்னுடைய கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி தனது 30 எம்பிக்களுடன் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து விரைவில் காங்கிரஸ் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் பாஜக ஆட்சி விரைவில் கவிழ்க்கப்படும் சூழல் இருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.